டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். நான் இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எல்லா ஒர்க்லையுமே இல்லாத ஒரு விஷயம் இதில் பார்க்கறதுனா ஒரு ஹாப்பினஸ். இப்போது அதுவும் லைவ்லியாக நடக்குது. ஆக்சுவலாக இந்த ஐடியா எப்படி நம்ம இவால்வ் ஆகும்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுறீங்க உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அகைன் நெக்ஸ்ட் இயர் வரீங்க, நான் அதே சர்ப்ரைஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாதுல்ல. அப்போ என்கிட்ட நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்பீங்க. நான் வில் சிட் அண்ட் கியூரேட் திங்ஸ். ஓகே, இது எப்படி பண்ணலாம்? இப்போ ஒரு ஐடி கம்பெனினா மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இல்லை மிடில் ஷிஃப்ட் இருக்கும். வி ஒர்க் 365 days 24/7. ஸோ வந்து செலிபிரிட்டிஸுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஈவென்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்களா? 200 to 300+ செலிபிரிட்டிஸ்க்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ரெட் அண்ட் கிங்ஸ்லிக்கு மேரேஜ் ஆச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணாங்க, ரொம்ப ஹாப்பியாக கால் பண்ணி சூப்பரமாக அவர் வரேன்ட்டார், கூப்பிட்டாருன்ட்டு நைட்டு 12 அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. போயிட்டு ஒரு கேண்டில் லைட் என்ன சர்ப்ரைஸ் முடிச்சுட்டு, பீச் சர்ப்ரைஸ் முடிச்சுட்டு, அதுலலாம் அவர் ரொம்ப ஹாப்பியாக ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. யூஸ்வலாக வந்து சர்ப்ரைசஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். நமக்கு பிடிச்சவங்கள சர்ப்ரைஸ் பண்ணதாகட்டும், இல்லை நமக்கு யாராச்சும் ஒரு சர்ப்ரைஸ் வந்தால் அது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இன்னைக்கு சென்னையில் சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணுற சென்னை சர்ப்ரைஸோட ஃபவுண்டர் நிவேதா அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக வந்து சர்ப்ரைசஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். நமக்கு பிடிச்சவங்கள சர்ப்ரைஸ் பண்ணதாகட்டும், இல்லை நமக்கு யாராச்சும் ஒரு சர்ப்ரைஸ் தந்தால் அது ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ இன்னைக்கு சென்னையில் சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பிளான் பண்ணுற சென்னை சர்ப்ரைஸோட ஃபவுண்டர் நிவேதா அவர்களை தான் மீட் பண்ண போகிறோம். அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம். ஸோ சர்ப்ரைஸ் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா எப்போ வந்துச்சு உங்களுக்கு? எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க? ஓகே, எனக்கு தெரிஞ்ச ஐடியில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே அவுட் ஆஃப் அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இதுலேருந்து எப்படா வெளில போய் வேறு எதுனா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு நாள் என் ஆஃபீஸில் ஒரு மேனேஜர் கூட சண்டை போட்டு, இது நமக்கான பிளேஸ் இல்லை, மேபி எதுனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஆல் ஆஃப் எ சடன் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக நான் வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ்லாம் பண்ணி கொடுப்பேன். யாருக்காச்சும் பர்த்டே இல்லை ஆனிவர்சரி வந்துச்சுன்னா ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ் பண்ணி கொடுக்கும் போது, இதையே நெக்ஸ்ட் லெவலில் வந்து ஒரு சர்ப்ரைஸாக பண்ணால் எப்படி? ஸோ கிஃப்ட்டுன்றது அவங்களோட டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ வித் கிஃப்ட் இன்னும் நிறைய வந்து ஒரு சர்ப்ரைஸாக பண்ணால் எப்படி? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபீல்டு என்ன அப்படின்லாம் இல்லை, நம்ம என்ன ஃபீல்டில் போகிறோமோ அதில் வந்து பெஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ வந்து சர்ப்ரைஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறப்போ யூனிக்கான ஐடியாஸ், ஃப்ரெஷ் ஐடியாஸ் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குது? எப்படி க்ரியேட் பண்ணுறீங்க? அதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கிறீங்க? ஓகே, ஸோ ஆக்சுவலாக எப்படி வந்துன்னா, நான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது ஒரு 6 years முன்னாடி 2 சர்ப்ரைஸ் தான் பண்ணுவோம். ஒன்று டெக்கரேஷன் பண்ணி கொடுப்போம், எய்தர் அது வீட்லையோ இல்லை அவங்க கேட்குற இடத்துல போயிட்டு பலூன்ஸ் வச்சு பண்ணி கொடுக்கறதுல தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்புறம் தான் தோணுச்சு, ஆக்சுவலாக இந்த ஐடியா எப்படி நம்ம இவால்வ் ஆகும்னா, இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்க, ஒரு சர்ப்ரைஸ் பண்ணிடுறீங்க உங்களோட பாய் ஃப்ரெண்டுக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அகைன் நெக்ஸ்ட் இயர் வரீங்க, நான் அதே சர்ப்ரைஸ் உங்களுக்கு திருப்பி கொடுக்க முடியாதுல்ல. அப்போ என்கிட்ட நீங்கள் நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்பீங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உங்கள் பாய் ஃப்ரெண்ட்க்கு என்ன பிடிக்கும்னு கேட்டுட்டு அது ரிலேட்டடாக ஒரு சர்ப்ரைஸ் கஸ்டமைஸ் பண்ணும். இல்லை நீங்கள் என்கிட்ட வருவீங்க, என் பட்ஜெட் வந்து ஒரு 5K தான் இல்லை 10K தான், ஆனால் எனக்கு இந்த மாதிரி எதாவது யூனிக்காக வேணும்னும் போது நான் வில் சிட் அண்ட் கியூரேட் திங்ஸ். ஓகே, இது எப்படி பண்ணலாம்? அவங்களோட பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், உங்கள் பார்ட்னருக்கு என்ன பிடிக்குமோ அந்த விஷயத்தை வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக வச்சுட்டு அது ரிலேட்டடாக ஒரு சர்ப்ரைஸ் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ எனக்குமே வந்து சர்ப்ரைஸ் ஈவெண்ட் அப்படிங்கிறது கேட்கவே வந்து புதுசாக இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண டைமில் வந்து ஐ திங்க் பெருசாக எதுவுமே இருந்திருக்காதுல்ல இந்த மாதிரி ஈவெண்ட் பிளான் பண்ணுற கம்பெனிஸ் ஒரு பிஸ்னஸ் எல்லாம். ஸோ அப்போ வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு ஃபார் கிளைண்ட்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணுறதுக்கு? அப்போ இருந்த பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் என்னன்னா, பாதி ஆக்சுவலாக இப்போவே தெரியாது. மேபி இப்போ இந்த வீடியோ பார்க்கும் போது ஓ இப்படி பண்ணுறாங்களான்னு வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேருக்கு இப்போவே தோணும். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணது இன்னும் 6 years முன்னாடி. அப்போ ஐடியாவே கிடையாது யாருக்கும். எனக்கு மக்களை ரீச் பண்ணுறதுக்கு தான் பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் ஆச்சு. இப்போ நான் என்ன தான் ஐடியாலஜி க்ரியேட் பண்ணிட்டாலும் இல்லை மிச்சம் எல்லாம் ஒர்க்மே பண்ணாலும், நான் வந்து இப்போ ஒரு கல்யாணம்னா என்ன பண்ணுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெட்டிங் பிளானர் கிட்ட போயிட்டு எனக்கு இந்த வெட்டிங் பண்ணி கொடுக்கணும்னு கேட்பாங்க. பட் நீங்கள் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனால் இது கரெக்டான பர்சன் யார், அவங்கக்கிட்ட எப்படி போயிட்டு ரீச் அவுட் பண்ணணுன்றது தெரியாது. ஸோ அந்த ரீச்சுக்கு தான் எனக்கு ஆக்சுவலாக டைம் எடுத்துச்சு. அண்ட் அதை தாண்டி வந்து ஒரு சர்ப்ரைஸ் நம்ம பண்ணணும்னு அவங்க கேட்டுருவாங்க. நீங்கள் உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க, நீங்கள் அவர் கூட இருக்கும் போது உங்களால் பிளான் பண்ண முடியாது. லைக் ஹஸ்பண்டாக இருக்கட்டுமே, ஒரே வீட்டில் நீங்கள் மறைச்சு வந்து எங்ககிட்ட
கம்யூனிகேட் பண்ணுறதே ஃபஸ்ட்டு பிரச்சனையாக இருக்கும். உங்ககிட்ட நான் என்ன வேணுன்றதை வாங்குறதுக்கே நான் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்க வேண்டியதாக இருக்கும். கிளைண்ட் காசுலாம் கொடுத்துருவாங்க, அமௌண்ட்லாம் கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் எங்ககிட்ட எப்படி எந்த இடத்துக்கு வரணும், என்ன தேவைன்றதே அவங்களுக்கான கம்யூனிகேட் பண்ண முடியாது. கால் பண்ணிவிட்டு இது அவங்க பக்கத்தில் இருக்காங்க கூப்பிட்டேன்னு வச்சுருவாங்க. ஸோ எங்களுக்கு டைமே கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள், இது மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல. ஸோ வந்து இப்போ வந்து நீங்கள் ஓரளவு பூம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் உங்களோட பிஸ்னஸுமே. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறீங்க கிளைண்ட்ஸ், அவங்களோட கஸ்டமைசேஷன் ஐடியாஸ் எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? ஓகே, ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் வித் ஒன் பர்சன். அண்ட் இப்போ வந்து ஐ எம் டீம் ஆஃப் லைக் ஒரு 30-40 மெம்பர்ஸ் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை டீம். எனக்கு வந்து இப்போது ஐ ஹாவ் டு ஒர்க் அவுட். நாங்கள் பண்ண தான் எனக்கு இந்த ஒர்க் நம்ம பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி டீம்ஸ்லாம் தேவை போல. ஸோ ஒரு ஒரு ஈவன் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணோன்ற போது பார்க்க ஓகே என்ன இவங்க போய் சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு இருக்கும். அவங்க வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோட்டோ வேணும்னாங்கன்னா நாங்கள் அப்போ எனக்கு ஒரு கேமராமேன் வேணும், எனக்கு ஒரு எடிட்டர் டீம் வேணும், எனக்கு வந்து கிளைண்ட் ஹேண்ட்லிங் பண்ண ஒரு பர்சன் வேணும். இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அது எல்லாத்துக்குமே நான் ஒரு தனித்தனி டீம் செட் பண்ண அப்புறம் தான் இட் பிகம் ஒரு கரெக்டான ஒரு யூனிக் ஃபார்மில் போன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ வந்து லைக் இப்போது ஒரு சர்ப்ரைஸ் ஈவெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அதை எப்படி பிளான் பண்ணுவீங்க, அதுக்கு எவ்வளோ டேஸ் எடுத்துப்பீங்க, அந்த டேங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும், உங்களோட ஒர்க் ஷிஃப்ட்டுங்கிறது எப்படி இருக்கும்? என்னோட ஒர்க்கில் இருக்க ஹார்டஸ்ட் திங் என்னென்னா, என்னோட இப்போ ஒரு ஐடி கம்பெனினா மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட் இல்லை மிடில் ஷிஃப்ட் இருக்கும். இல்லை நீங்கள் எதனோன்னு போகிறீங்கன்னா நீங்கள் இந்த டே வீக் ஆஃப் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரி போகிறீங்க, எனக்கு சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணியே ஆகணும், ஆனால் நீங்கள் இந்த வீக்கில் ஒரு டே கன்ஃபார்மாக வீக் ஆஃப் எடுத்துக்கலாம்னு சொல்ல முடியும். என்னோட ஒர்க்கில் சொல்லவே முடியாது. வி ஒர்க் 365 days 24/7. ஸோ தீபாவளி இல்லை, பொங்கல் இல்லை, அதெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா நாளுமே ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கிளைண்ட்டு வந்துட்டாங்கன்னா ஐ ஹாவ் டு டூ ஜஸ்டிஸ் டு மை ஒர்க். ஸோ அதனால் சம்டைம்ஸ் கிளைண்ட் கால் பண்ணி எனக்கு நைட்டு 3 மணிக்கு வேணும்னு கேட்பாங்க. எப்படின்னா அவங்க ஃப்ளைட்லேருந்து வருவாங்க, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும்ல, அவங்க வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் சம்திங் யாரோ ஊர்லேருந்து வராங்கன்னா அவங்க வர டைமில் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் போது அவங்களுக்கு அங்கே 3 o'clock சொல்லிடுவாங்க. நாங்கள் அங்கே 2 o'clock 1:30 போயிடுவோம் ஏர்போர்ட்க்கு. சம்டைம்ஸ் ஃப்ளைட் டிலே ஆகிடும். ஸோ நாங்கள் இன்னொரு 1 hour வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். வெயிட் பண்ணி அவங்க ஃபேஸில் அந்த ஹாப்பினஸ் வர வரைக்கும் ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். பட் அதை பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு அந்த வெயிட் பண்ண பீரியடோ இல்லை அதுக்காக நாங்கள் போட்ட ஒரு ஒரு கஷ்டமான விஷயங்கள் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவங்க அந்த ஹாப்பி மூமெண்ட்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, அதில் எல்லாம். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த ஏர்போர்ட்டு இல்லை வந்து கஃபேஸ்லலாம் வந்து நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பெர்மிஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாம் தேவைப்படும். ஆமாம், இப்போ சென்னையில் நாங்கள் பண்ணுற எல்லா விஷயங்களுமே முன்னாடியே ப்ரீ பிளான். இது அந்த இடத்துல இருக்க ஆட்கள் கிட்ட பேசி நம்ம புக் பண்ணிடுவோம். அப்படி இல்லாட்டி பெர்மிஷன் வாங்கிடணும், இந்த மாதிரி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பீச்சில் பண்ணுறோன்னா வில் கோ கெட் சம் கைண்ட் ஆஃப் பெர்மிஷன்ஸ். ஸோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்து எத்தனை நாளுக்கு முன்னாடி வந்து உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஒரு சர்ப்ரைஸ் எங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1 week முன்னாடி புக் பண்ணால் நல்ல விஷயம். ஆனால் எங்ககிட்ட 1 hour முன்னாடி சொன்னால் கூட எதனா ஒரு சர்ப்ரைஸ் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இப்போது நீங்கள் தான் வரீங்க, ஃபர்ஸ்ட் டைம் எங்ககிட்ட ஒரு கிளைண்ட்டாக வரீங்க, உங்களுக்காக நான் ஒரு விஷயம் புதுசாக க்ரியேட் பண்ணுவேன். இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, எனக்கு வந்து உங்ககிட்ட இருக்க யூஸ்வல் சர்ப்ரைசஸ் வேண்டாம், எனக்கு எதனா வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்கிட்ட ஒரு 30 packages இருக்குது ஆல்ரெடி. நான் அது இல்லாமல் ஒன்று வந்து யோசிப்பேன், நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். எனக்கு அதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தான் சேலஞ்சிங்காக இருக்கும். பிகாஸ் எனக்கே அது நியூ. நான் வந்து அதை ட்ரை பண்ணி இது இப்படி தான் இருக்கும்னு ஒரு மைண்ட் செட்டில் கெஸ் பண்ணி தான் நான் பண்ணுவேன். ஆனால் இதே நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும் போது தான் எனக்கு வந்து ஓகே இதில் இந்த சேலஞ்சஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது எனக்கு செகண்ட் டைம் அது ஈஸி ஆகிடும். ஸோ செகண்ட் டைம் ஒரு கிளைண்ட் வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சேலஞ்சஸ் இருக்குது, இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணுன்ட்டு நம்ம ப்ரீ பிளான் பண்ணிட முடியும். ஸோ புது சர்ப்ரைஸாக அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறாங்கல்ல, எனக்கு இப்படி தான் வேணும், டிஃப்ரெண்ட்டாக வேணுன்றவங்களுக்கு ஆப்வியஸாக மினிமம் 1 week. எங்ககிட்ட இருக்கிற பேக்கேஜஸில் தான் எடுக்கிறாங்கன்னா ஈவன் லைக் ஒரு 1 hour முன்னாடி வந்தால் கூட நம்ம எதனா ஒன்று பண்ணி கொடுத்துருவோம். ஸோ பேக்கேஜஸ் அப்படிங்கிறப்போ வந்து யூஸ்வலாக வந்து இருக்கிற பேக்கேஜஸே கேட்குறாங்க அப்படின்னா அதில் ஸ்பெஷலாக இப்போ ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் ஸ்பெஷலாக வேறு எதுவும் பண்ணி தருவீங்களா, இல்லை அது பேக்கேஜ்னா அதில் என்ன இருக்கோ அதை மாதிரி தான்? இல்லை அப்படிலாம் கிடையாது. இப்போ ஏன் பேக்கேஜஸ் வச்சுருக்கோன்னா, இப்போ நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், உங்களுக்கு தெரியும் என்கிட்ட எனக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்னு. பட் நீங்கள் வந்து ஒரு புது ஆள், கரெக்டாக? உங்களுக்கு என்கிட்ட வந்து என்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது. இப்போ ஃப்ளாஷ் மாப்னா என்ன தெரியாது உங்களுக்கு, ஆனால் ஃப்ளாஷ் மாப்னா டான்ஸ். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டோ ஏதோ இடத்துல இருக்கீங்க, அந்த இடத்துல சடனாக ஒரு செட் ஆஃப் டான்சர்ஸ் வந்து ரோஸ் கொடுத்து உங்களை ஆடிட்டு விஷ் பண்ணா எப்படி இருக்கும், இது பேர் தான் ஃப்ளாஷ் மாப். அந்த ஃப்ளாஷ் மாப்ன்ற டேர்மே உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது.
அதனால எங்ககிட்ட நாங்கள் டிஃபால்ட்டாக பண்ணுற சில பேக்கேஜஸை வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி வச்சுருப்போம், இதெல்லாம் இன்க்ளூசிவ், இப்படிலாம் இருக்கும். ஆனால் எனக்கு இப்போ இந்த ஃப்ளாஷ் மாப் கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆட் பண்ணி வேணும், இல்லை எனக்கு இது வேண்டாம் அப்படின்னா கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து லைக் இப்போ மற்ற ஈவெண்ட் கம்பெனிஸும் இருக்குல்ல, லைக் கார்ப்பரேட் பிளான் பண்ணுவாங்கல்ல, பர்த்டே வந்து பிளான் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அந்த சர்ப்ரைஸ் ஈவெண்ட் பிளானிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அண்ட் இது அதுலேருந்து எப்படி வேறுபடுது? நான் இந்த இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணதுக்கு ஆக்சுவலாக நான் வந்து பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா ஒர்க்லேயுமே இல்லாத ஒரு விஷயம் இதில் பார்க்கறதுனா ஒரு ஹாப்பினஸ். இப்போது நீங்கள் ஒரு சின்ன ஒரு இடத்துல அதுவும் லைவ்லியாக நடக்கிறது, இங்கே எதுவுமே வந்து ஆர்டிஃபிஷியலாக பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்படி தான் போகணும் கிடையாது. நாங்கள் ஒரு நாள் இப்போ நாங்கள் மந்த்லி ஒரு 200+ ஈவெண்ட்ஸ் பண்ணுவோம். ஸோ அத்தனை பேரோட ஹாப்பினஸ் எங்களால் பார்க்க முடியும். இப்போ நீங்கள் வேறு என்ன ஒர்க்குமே எடுத்துக்கோங்க, கார்ப்பரேட் இவெண்ட்டாக இருக்கட்டும், இது மிச்சம் என்ன ஒர்க் போனாலுமே அவங்க கொடுக்குற காசுக்கு இதுதான் வேணும்னு சொல்லிடுவாங்க, அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்போம். பட் சர்ப்ரைஸில் மட்டும்தான் என்னென்னா, எனக்கு இந்த மாதிரி எதை மாதிரி வேணும்னு சொல்லுவாங்களே தவிர இதுதான் வேணும்ன்ட்டு அவங்களால சொல்லவே முடியாது. பிகாஸ் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். அந்த அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்டை எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றது தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோமே தவிர, அங்கே நடக்கிற மூமெண்ட் எனக்குமே சர்ப்ரைஸ் தான். ஸோ அது ஒரு வாட்டி இப்போ நான் ஒரு 6 இயர்ஸாக நான் வந்து கவுண்ட்லெஸ் ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா. ஆனால் இன்றைக்கும் ஒரு கிளைண்ட் வந்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்கன்னும் போது அதை பார்க்கும்போது ஒரு ஃபீல் இருக்கும் நமக்கு. நம்மளை மீறி நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் ஆகும். ஐ திங்க் ஐ எம் பிளெஸ்ட் நான் இந்த இது ஃபீல்ட் சூஸ் பண்ணது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, ஸோ அப்படிங்கிறப்போ நீங்களுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஒரு ஈவென்ட் வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி டீமை வந்து லீட் பண்ணியிருப்பீங்க. அங்கே ஏதாச்சும் ஒரு சொதப்பல் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நடந்திருக்கா? நீங்கள் அதை எப்படி ரீசால்வ் பண்ணியிருக்கீங்க? நிறையவே நடந்திருக்கு. அதுதான் இதில் என்ன ப்ளஸ்னா, ஆப்போசிட்டில் இருக்க கிளைண்ட்டுக்கு தெரியாது இங்கே வந்து இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கு, நாங்கள் அதை சமாளிச்சிருக்கோன்னு. பிகாஸ் இது சர்ப்ரைஸ்ன்னும் போது, இப்போ நீங்கள் தான் என்னோட கிளைண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்கிட்ட ஒரு சர்ப்ரைஸ் கேட்குறீங்க, ஓகே, உங்கள் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரணும்னு பிளான் பண்ணி எல்லாமே பண்ணுறீங்க. உங்கள் பாய் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னே தெரியாது. அவர் வந்து டக்குனு சேஞ்ச் ஆஃப் பிளான்ஸ் பண்ணிடுவார். நீங்கள் வேறு வழி இல்லாமல் அவர் கூட போய் தான் ஆகணும். இப்போ நம்ம ஈஸியாக ரோட்டில் சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கோம், அவருக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் இருக்குன்னே தெரியாது. அவர் நான் OMR ரூட்டில் தான் போவேன்னு போயிடுவார். ஸோ எனக்கு வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் தான் கொடுப்பாங்க கிளைண்ட். மேம் ஏதோ ஒரு என்னன்னா பண்ணுங்களேன், நான் வந்து அவரை மாற்றி கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ அவங்களுமே ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இருக்காங்க, அவங்களும் பிளான் பண்ணி மாற்றலை. உடனே நாங்கள் எல்லா திங்ஸோட ஷிஃப்ட் பண்ணோம், எல்லா விஷயத்தையும் பண்ணோம். அப்போ நாங்கள் உட்காந்து யோசிக்கணும், எனக்கு என்ன ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் என்ன பண்ண முடியும். இதில் ரிஸ்கி மூமெண்ட்டே வந்து அந்த டார்கெட் பர்சனுக்கு அவங்க சர்ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு கார்ப்பரேட் இவெண்ட்டோ இல்லை வெட்டிங்கோ எடுத்துக்கிட்டா அங்கே இருக்க எல்லாருமே ப்ரிப்பேராக இருப்பாங்க. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போது நம்ம அது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகி வரணும்னு சொல்லி. பட் சர்ப்ரைஸ்ன்னும் போது அது இருக்காதுல்ல. அதுலேயும் சில பொண்ணுங்களுக்குலாம் பண்ணும்போது லைக் மோஸ்ட்டாக லேடிஸ் வந்து கொஞ்சம் ட்ரெஸ் கான்ஷியஸ், நம்ம மேக்கப் போட்டிருக்கணும், வீடியோ எடுக்கும் போது நினைப்பாங்கல்ல. ஆனால் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் சொல்ல முடியாது. இப்போ சப்போஸ் வீட்டுக்கெலாம் போய் பண்ணுற மாதிரினா, இப்போ மிட்-நைட் 12 பண்ணும்போது அவங்க வந்து நைட் ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் கேஷுவலாக இருப்பாங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணதை விட எனக்கு வந்து நான் மேக்கப் போடலையே, நீங்கள் வேணா ரீடேக் எடுக்கிறீங்கலாம் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ வந்து செலிபிரிட்டிஸுக்கு வந்து சர்ப்ரைஸ் ஈவென்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் ஒரு 200 to 300+ செலிபிரிட்டிஸ்க்கு இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? அவங்களோட கஸ்டமைசேஷன் ஐடியாஸ் வந்து எப்படி இருக்கும்? என்ன மாதிரி கேட்பாங்க? ஸோ அவங்க வந்து சின்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அவங்களுக்கு திங்ஸ் தெரியும். அவங்களுக்கு என்ன வேணுன்றதை அவங்க நீட்டாக சொல்லிடுவாங்க. பட் என்னென்னா அவங்க டைம் அகெயின் அவங்க இப்போ ஷூட் முடிச்சுட்டு பிளான் பண்ணலான்னு நினைப்பாங்க. ஷூட் தள்ளி போயிடும், இன்சென்ஸ் டிலே ஆகிடும். ஸோ வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் வந்து நான் ஃபீல் பண்ணதில் இப்போ இந்த ரெட் அண்ட் கிங்ஸ்லிக்கு மேரேஜ் ஆச்சு. அவங்க ஒய்ஃப் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, சங்கீதா. அவங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரிலாம் சர்ப்ரைஸ் பண்ணோம். ஸோ அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் வந்து அவங்க ஃப்ரெண்டோட ஒரு பிளான் பண்ணிட்டாரு. அவங்க கால் பண்ணி ஐயோ இப்போ அவங்க ஃப்ரெண்டோட ஒரு பிளான் பண்ணிட்டாரு, நான் என்ன பண்ணுறேனே தெரிலன்ட்டு அவங்க ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. அப்புறம் அவங்கள காம் டவுன் பண்ணி நீங்கள் போய் பேசுங்க, கண்டிப்பாக நீங்கள் கூப்பிட்டா வருவார்னு சொல்லி அமிச்சு, அதுக்கப்புறம் அவங்க போயிட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணி கால் பண்ணாங்க. ரொம்ப ஹாப்பியாக கால் பண்ணி சூப்பர்மா அவர் வரேன்ட்டார், கூப்பிட்டு வரேன்ட்டு நைட்டு 12க்கு அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. போயிட்டு ஒரு கேண்டில் லைட் டின்னர் சர்ப்ரைஸ் முடிச்சுட்டு, பீச் சர்ப்ரைஸ் முடிச்சுட்டு, அதுலலாம் அவர் ரொம்ப ஹாப்பியாக ரியாக்ட் பண்ணியிருப்பாரு. அது ஆக்சுவலாக ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, everything is cringe until it happens to that own person. வெளிலேருந்து பார்க்கும்போது என்ன இவங்க இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு இருக்கும். ஆனால் அவங்க அதை ஃபீல் பண்ணி பார்த்தாங்கன்னா, ஏன்னா நானே அதை நினச்சிருக்கேன். இப்போது நான் இவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணுறேன், நான் நினைப்பேன் எனக்குலாம் யாருனா சர்ப்ரைஸ் கொடுத்தா நான் சர்ப்ரைஸே ஆக மாட்டேன் அப்படின்னு நினைப்பேன். என்னோட லாஸ்ட் பர்த்டேக்கு என் டீம்லாம் சேர்ந்து ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணாங்க.
அப்போதான் எனக்கு அந்த பிளேஸ்ல நிற்கும் போது தெரியுது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். ஸோ அது அந்த பர்சன் அந்த இடத்துல இருந்தா மட்டுமே அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. ஸோ வந்து இந்த மாதிரி ஏர்போர்ட் மாதிரி தியேட்டர்லலாம் வந்து சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளான் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கோம்டா. ஸோ அங்கெல்லாம் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் நீங்கள் பிளான் பண்ணுறதுக்கே? பிகாஸ் வந்து தியேட்டர் வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கும். பட் வந்து ஒரு படம் எண்ட் ஆகுதுன்னா அப்போ தான் நீங்கள் வந்து சர்ப்ரைஸும் கொடுக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் தியேட்டரை கம்ப்ளீட்டாக புக் பண்ணிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அங்கே இருக்க எங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னா, எங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஸ்க்ரீன் முடியுது, அடுத்த ஸ்க்ரீன் ஸ்டார்ட் ஆகுறது இந்த க்ளீனிங் டைம் போக ஒரு டைம் இருக்கும்ல, இந்த ஷோக்கும் அந்த நடுவில் இருக்க டைம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகே. ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து கடுன்னு அந்த இடத்துல டெக்கரேஷன் பண்ணுறதா இருக்கட்டும், செட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே பண்ணிடணும். ஸோ கிளைண்ட் வந்து நார்மலாக மூவிக்கு வர மாதிரியே வருவாங்க. அவங்களுக்கு தெரியாது இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாக அவங்களுக்கு தான் கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லி. ஸோ உள்ளே வந்த உடனே அவங்களுக்கு அப்படியே தியேட்டர் ஃபுல்லாக டெக்கரேஷன் இருக்கும். அகைன் அடுத்த ஸ்க்ரீன் போடுறதுக்குள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இது வந்து கொஞ்சம் பட் இது எப்படி சொல்கிறது, ஒரு ரேப்போ வந்துடும். ரெகுலராக பண்ணும்போது தியேட்டருக்கும் நமக்கும் வந்து ஓகே இவங்க வந்துட்டாங்களா, எப்படியோ இந்த டைம் எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் நமக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் டைம் தான் எல்லாமே கஷ்டமாக இருக்கும். செகண்ட் டைம் எங்களுக்கே தெரிஞ்சிடும், ஓகே இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் இப்படி பண்ணிடலாம் அப்படி அப்படின்ட்டு. ஓகே. ஸோ வந்து லைக் வந்து ஒரு சர்ப்ரைஸ் ஈவென்ட் பிளான் பண்ணி இப்போ ஒரு கிளைண்ட் வந்து பிளான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் வந்து வேறு மாதிரி இம்பேக்ட் ஆன சம்பவங்கள் நடந்திருக்கா? நெகட்டிவாக இம்பேக்ட் ஆக்குற மாதிரி? ஸோ நெகட்டிவாக ஆனதுன்னா வந்து நான் ஆல்ரெடி என்னோட பேஜில் இந்த வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். ஒரு கிளைண்ட் வந்து அவங்க சூப்பராக சர்ப்ரைஸ்லாம் பிளான் பண்ணிட்டாங்க. லைக் நல்லா செலவு பண்ணிட்டாங்க, லேக்ஸில் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிட்டாரு அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. லைக் ஆக்சுவல் ப்ரப்போசல் எனக்கு மாதம் ஒரு 50 ப்ரப்போசல் போகும். ஆனால் ஆல்ரெடி கமிட் ஆகிருப்பாங்க, பேருக்கு ப்ரப்போசல் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து ஒரு ஆக்சுவல் ப்ரப்போசல் பண்ணல, ஆனால் நாங்கள் கமிட் ஆகி 1 மந்த் ஆகுது. இப்போ ப்ரப்போசல் பண்ணோன்னு வரவங்க நிறைய பேர். பட் இன்னும் லவ்வே சொல்லலை, இப்போதான் சொல்லவே போறேன்னும் போது அந்த ப்ரப்போசல் தான் சூப்பராக இருக்கும். ஸோ பீச்சில் மிட்நைட் 12க்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்து ஒரு லக்ஸுரி கார் வந்து ப்ரெசென்ட் பண்ணார் சர்ப்ரைஸாக. காரும் சர்ப்ரைஸ் தான். அப்படியே நடந்து போனால் வந்து பீச் ப்ரப்போசல் எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அவங்க பர்த்டே அன்னைக்கு. ஓகே. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, எனக்கு வந்து பர்த்டேக்கு தான் சர்ப்ரைஸ் பண்ண கூப்பிட்டு போகிறான்னு நினச்சிட்டாங்க. ஆனால் அவர் அங்கே ட்விஸ்ட் வச்சது வந்து கேக்லேயும் சரி பேக்லேயும் சரி வில் யூ மேரி மீ. அவங்க வர வரைக்கும் நார்மலாக தான் வந்தாங்க. அந்த கேக்கு இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நின்ட்டாங்க. அவர் ரொம்ப எக்ஸைட்டடாக பண்ணாரா, ஸோ இல்லை சாரி ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. எங்களுக்கே ஹார்ட் பிரேக் ஆகிடுச்சு. ஐயோ. ஆனால் என்ன ஹைலைட்னா, இது நடந்தது லாஸ்ட் இயர். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு அவர் வந்து கமிட் ஆகிட்டார் எங்ககிட்டயே ஈவென்ட் பண்ணி. சில பேர் ரெகுலர் கிளைண்ட்ஸாக இருப்பாங்கல்ல. ஸோ எண்ட் ஆஃப் தி டே இஸ் கமிட்டட் நவ் ஐ கெஸ். பட் இது வந்து லாஸ்ட் இயர் நடந்துச்சு. ஓகே. ஸோ வந்து லைக் இந்த மாதிரி நீங்கள் இது வரைக்கும் ஈவன் பிளான் பண்ணதில் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கற்றுக்கிட்டீங்க? அதோட உங்களால் மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கும்ல, அதை ஷேர் பண்ணுங்க. எனக்கு எப்படின்னா, இப்போ நீங்கள் கேட்கும் போது தான் இவ்வளோ இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியுது. நம்ம பாட்டு டெய்லி இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். நம்ம கிட்ட யாருன்னா உட்காந்து ஒரு நாள் நீங்கள் என்ன பண்ணன்னு கேட்கும் போது தான் எனக்கு தெரியுது நம்ம இவ்வளோ ஃபேஸ் தாண்டி வந்திருக்கோம் அப்படின்றது. அண்ட் நான் இப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணப்போ வந்து பெருசாக எனக்கு நாலேஜ் இருக்காதுல்ல. எனக்கு இப்போ கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸஸ் விட எனக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் நிறைய. நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா, எப்படி பீப்புளை ஹேண்டில் பண்ணும். இப்போ ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விமனாக ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே இதெல்லாம் வீட்டில் பெருசாக வந்து எடுத்தோடனே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எதுக்கு உனக்கு ஐடியில் தானே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், எதுக்கு இதுன்னு தான் கேட்பாங்க. அதனால நான் பெருசாக ப்ராப்ளம்லாம் வீட்டில் எல்லாமே நானே ஹேண்டில் பண்ணணும்னு நினைப்பேன். அப்போ வந்து ஒரு கிளைண்ட் நான் தப்பே பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ அவங்க வந்து என்னை வந்து ரூடாக பேசுவாங்க, இல்லை வந்து என்கிட்ட தான் டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்போ நம்ம தப்பு பண்ணும் போது ஆப்வியஸாக நம்ம தப்பை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். பட் தப்பே பண்ணாமல் கூட எனக்கு அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா நினைப்பேன் அது பிஸ்னஸ். ஸோ என்னோட கிளைண்ட், அப்போ நான் வந்து தப்பு பண்ணனாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது நிறைய மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆஃப்டர் என்ன சொல்கிறது, ஓகே ஒரு ஜேர்னிக்கு அப்புறம் தான் தெரியுது வி ஹாவ் டு நோட்டிஸ் லைக் சே நோ. நம்ம ஒன்று பண்ணலன்னா இல்லை நான் பண்ணல, அந்த இடத்த நம்ம ஃபேஸ் பண்ணோன்றதே வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான். இப்போலாம் நாங்கள் ஒன்று பண்ணோன்னா ஆப்வியஸாக வந்து எல்லா இடத்துலையுமே மிஸ்டேக்ஸ் நடக்கும். எனி இண்டஸ்ட்ரி யூ டேக் கண்டிப்பாக ஒரு தப்பு நடக்கதான் செய்யும். தப்பு நடந்தால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான கட்ஸ் இருந்தால் போதும். இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஈவெண்ட், நான் ஏன்னா மாதம் 200 ஈவெண்ட் பண்ணுறேன், அதில் ஒரு 2 ஈவெண்ட் எனக்கு முன்ன பின்ன கூட ஆகலாம். பட் அந்த இடத்துல நாங்கள் பண்ணிட்டோம், இதுக்கு நாங்கள் என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறோம் அப்படின்றது தான் இருக்கணுமே தவிர, சம்டைம்ஸ் நான் பண்ணாத இடத்துல எனக்கு கொஸ்டின் பண்ணும் போது இல்லை நான் பண்ணலன்னு என்னால் ஹேண்டில் பண்ண தெரியணும். அண்ட் ரெஸ்பெக்ட். அவங்க நாங்கள் ஈவெண்ட் இது பண்ணுறோமே தவிர வி ஆர் நாட் யுவர் ஸ்லேவ்ஸ். வந்துட்டு பேசுகிறதே அலட்சியமாக இருக்கும்.
நம்மள ரெஸ்பெக்ட் இல்லாமல் ட்ரீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரில. இப்போ நான் என்னை தாண்டி என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கள்கிட்டே மோஸ்ட்டாக நான் விமென்ஸ் தான் வந்து ஒர்க்கில் நிறைய அகாமடேட் பண்ணியிருப்பேன், எக்ஸப்ட் ஃபீல்ட் எக்ஸிக்யூஷன்ஸ் தவிர. ஸோ நான் சொல்கிறது, உங்ககிட்ட யாருன்னா ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுகிற டோன் சரியில்லை, இல்லை உங்ககிட்ட ஹேண்டில் பண்ணுற விதம் சரியில்லைன்னா யூ ஹேவ் ஆல் ரைட். அதனால் ஒரு கிளைண்ட்டே போனாலும் பரவாயில்ல, யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ் டு சே நோ. இல்லாட்டி த வே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற அவசியம் இல்லைன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுப்பேன். அது பிஸ்னஸோ இல்லை பர்சனல் லைஃபோ எதுனும் நமக்கு தப்புன்னு தெரிஞ்சால் அது கண்டிப்பாக நம்ம நோ சொல்லணுன்றது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக வந்து லைக் இப்போ சர்ப்ரைஸ் ஈவென்ட் கம்பெனி நடத்துறீங்களா? ஸோ உங்களுக்கு லைக் உங்ககிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள வந்து என்ன பேசிஸில் வந்து செலக்ட் பண்ணுறீங்க? நான் ஒருத்தவங்களை செலக்ட் பண்ண பேசிஸ் வந்து ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஃபன்னியான்றதை தாண்டி லைக் நான் என்னோட காலேஜ்க்கு வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே. அந்த காலேஜில் கூப்பிட்டுருந்தப்போ இந்த விமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி. ஸோ நான் நிறைய விஷயம் அப்படியே பேசிட்டு நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, லைக் இட் வாஸ் அ விமென்ஸ் காலேஜ். ஸோ வந்து இங்கே இருக்க யாருன்னா ஒருத்தர் உண்மையாகவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க ஒர்க் பண்ணுறதுக்கு, ஆனால் எனக்கு வந்து எப்படி லீட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு உண்மையாகவே ஒர்க் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் என்னை வந்து எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணலான்னு சொல்லி நம்பர் கொடுத்துட்டு வந்திருந்தேன். ஸோ ஆஃப்டர் 6 or 7 months எனக்கு அந்த காலேஜ்லேருந்து ஒரு கால் வந்துச்சு. லைக் அந்த காலேஜ்லேருந்து ஒரு பொண்ணுக்கிட்டேருந்து கால் வந்து, இந்த மாதிரி மேம் நீங்கள் எனக்கு 7 months முன்னாடி ஆஃபீஸ் வந்திருந்தீங்க, என்னோட காலேஜ் வந்திருந்தீங்கல்ல, ஸோ நீங்கள் நம்பர் கொடுத்துருந்தீங்க, எனக்கு உங்ககிட்ட ஒர்க் வேணும், நான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இட் வாஸ் லைக் வெரி ஜென்யூன் டு மீ. நான் கொடுத்த வார்த்தையும் அவங்க காலேஜ் முடிச்சு 7 monthsக்கு அப்புறம் ஞாபகம் வச்சுட்டு கால் பண்ணாங்க. அண்ட் நவ் ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் மை ஆஃபீஸ். ஸோ லைக் வந்து இப்போ பிஸ்னஸ் அப்படிங்கிறப்ப வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை. ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறப்போ பட்ஜெட் வந்து எப்படி பிளான் பண்ணுறீங்க அதுக்கான? அண்ட் இது வந்து உண்மையாகவே ஒரு ஃபியூச்சரில் வந்து இதுக்கான ஸ்கோப் எப்படி இருக்குது? இது வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் திங், இது வந்து கொஞ்சம் லைக் ஒரு சேஃபர் ஜோனில் இருக்க ஒரு இண்டஸ்ட்ரி கிடையவே கிடையாது. ஏன்னா இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரியலனா மேபி வில் எண்ட் அப் இன் லாஸ். இது கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சால் ஓகே. ஆனால் இதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எஸ். ஏன்னா இப்போது நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என்னோட பர்த்டே கேக் கூட வெட்ட மாட்டாங்க வீட்டில். உங்கள் வீட்டில் வெட்டிருக்க மாட்டாங்கல்ல. இப்போ நம்மலாம் ஒரு 5th படிக்கும் போது கேக் கட்டிங் வாஸ் நாட் பார்ட் ஆஃப் அவர் திங். பட் இதே கொஞ்சம் ஒரு 5 years முன்னாடிலாம் யாரோட பர்த்டேனாலும் ஒரு கேக் வாங்கி கடமைக்குன்னு வெட்டிடணும். ஏன் இப்போ எடுத்துக்கோங்களேன், வீட்டில் யாரோட பர்த்டேனாலும் ஒரு கேக் வாங்கி வெட்டிடணுன்றது ஒரு டிஃபால்ட்டான ஒரு விஷயமாச்சு. தட் இஸ் வென் பேக்கரி இண்டஸ்ட்ரி, பேக்கிங் நிறைய க்ரோ ஆச்சு. இப்போ அதே மாதிரி கேக் கட்டிங் போர் அடிச்சிச்சு எல்லாருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? என் பாய் ஃப்ரெண்ட்க்கு இல்லை என் அம்மாவுக்கு இல்லை அப்பாவுக்கு இல்லை ஹஸ்பண்ட்க்கு ஒய்ஃப்க்கு பர்த்டே வருது, அவங்கள ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கணும். என்ன வேணால் நான் பண்ண ரெடி. ஆனால் நான் பண்ணால் சொதப்பிடுவேன். ஆக்சுவலாக நான் பண்ணால் சொதப்பிடுவேன்றதை தாண்டி, இப்போ நீங்கள் எங்ககிட்ட ஒரு 5K கொடுக்கறத தாண்டி அதே விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா 10K ஆகும். பிகாஸ் உங்களுக்கு எங்கே காஸ்ட் கட் பண்ணணும்னு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் ஒருத்தவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போய் தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் வந்தேன். அப்படி தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இப்போ நான் ஃபஸ்ட் ஒருத்தருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பண்ணேன். இது இப்போ நானாக பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயமும் தனித்தனி இடத்துல போய் வாங்கி கேதர் பண்ணி செட் பண்ணி பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 10K ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இப்போ அந்த இடத்துல ஒரு கிளைண்ட் இருந்தாங்கன்னா எங்ககிட்ட கொடுத்தா அது 5Kல பண்ணி கொடுக்க முடியும். பிகாஸ் எல்லாமே எங்ககிட்ட கான்டாக்ட்ஸ் இருக்குது, எல்லாமே திங்ஸ் ஹோல்சேலில் இருக்கும். எங்ககிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டின்னும் போது ஆப்வியஸாக அதுக்கு காஸ்ட் கட்டிங்காக இருக்கும்ல. இப்போ ஈவென்ட் பிளான் பண்ணுறப்போ லைக் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல மிட் நைட் சர்ப்ரைசஸ், 3K சர்ப்ரைசஸ் இந்த மாதிரி இருக்கும்ல. யூஸ்வலாகவே வந்து நம்ம ஈசிஆர் ரோடு அங்கெல்லாம் யூஸ்வலாகவே பீச் பக்கம்னாலே லைக் போலீஸஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடந்திருக்கா? போலீஸ் இஷ்யூஸ் நிறைய இடத்துல இருக்கும். பிகாஸ் நம்ம இங்கே பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால போலீஸஸ் செக் பண்ணுவாங்க. அதனால பெருசாக பிரச்சனை வந்ததில்லை. பட் நாங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம். பீச்சுக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு, நான் இதையுமே முன்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன், கடலில் கூப்பிட்டு போயிட்டு கேக் கட்டிங்லாம் பண்ணி மிட்சியில் நடு கடலில் கூப்பிட்டு போயிட்டு கடலில் கண்ணு கட்டி கடலை திறந்தோடனே கடலுக்கு நடுவில் இருக்காங்க. ஸோ கேக் கட் பண்ணி கிட்டார்லாம் ப்ளே பண்ணி ஒரு மாதிரி சூப்பராக பண்ணோம். அதை பண்ணி முடித்த உடனே எங்களுக்கு கிளைண்ட் ஈவெண்ட் சூப்பராக முடிஞ்சிச்சு. ஈவெண்ட் முடிஞ்சு 2 days கழிச்சு போலீஸ்கிட்டேருந்து கால் வருது, இந்த மாதிரி அந்த பொண்ணு மிஸ்ஸிங்கோ இல்லை அது ரிலேட்டடாக ஏதோ இஷ்யூ இருக்குன்னு. அப்புறம் என்னன்னு பார்த்தா அந்த பையன் வந்து அவங்களோட ஹஸ்பண்டே கிடையாதான். அப்புறம் இல்லை, அவங்க லாஸ்ட்டாக லைக் சர்ச் பண்ணி போட் நம்பர் இதுன்னு வச்சு ஒரு பெரிய ப்ராசஸ்லாம் எங்ககிட்ட நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம் பேஜ்லேயே. ஸோ அதை வச்சு கேட்கும் போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஓ அப்போ இவங்க அவங்களோட ஹஸ்பண்டே கிடையாது, எங்களுக்கு ஐடியாவே கிடையாது.
அப்புறம் ஸோ இந்த மாதிரி பிகாஸ் இப்போ நீங்கள் என்கிட்ட அந்த சர்ப்ரைஸ்னு கேட்குறீங்கன்னா நான் நீங்கள் என்ன ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களான்னு கேட்க முடியாது. உங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் வேணும்னு கேட்க முடியும், எதை மாதிரி வேணும், ரொமான்டிக்காக வேணுமா இல்லை வந்து ஒரு சிஸ்டர் பிரதர் இதில் வேணுமான்னா கேட்க முடியும். அவங்க ஹஸ்பண்ட் இல்லைன்றதெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ லைக் அதுக்கு பிறகு எதுவும் கிளைண்ட்ஸ் கிட்ட லைக் இந்த மாதிரி ப்ரூஃப்ஸ் எல்லாம் காட்டுங்க அந்த மாதிரி எல்லாம் ஆக்சுவலாக கேட்க முடியாது. நீ எங்ககிட்ட அவங்க சர்ப்ரைஸ்க்குன்னு வராங்க, ஸோ நான் போயிட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் தானா ப்ரூவ் பண்ணுங்கன்னா என்னை அடி பின்னிடுவாங்க. இல்ல லைக் ஒரு ஆதார் இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று நடந்துச்சு. ஒருத்தருக்கு பர்த்டே, ஓகே, அதே பர்சனுக்கு 2 பொண்ணுங்க சர்ப்ரைஸ் புக் பண்ணியிருந்தாங்க. காலையில ஒரு பொண்ணு வந்து புக் பண்ணியிருந்தாங்க, ஆக்சுவலா அவங்க ஒய்ஃப். காலையில புக் பண்ணவங்க ஒய்ஃப், ஈவினிங் புக் பண்ண பொண்ணும் எங்ககிட்டயே புக் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ அந்த ரெண்டுக்குமே அவர் சர்ப்ரைஸ் ஆயிட்டாரா? அவர் வந்து ரெண்டுத்துக்குமே ஈவென்ட்டுக்கு சர்ப்ரைஸ் ஆனதானே ரெண்டுத்தையும் நாங்க பண்ணணும்னு பார்த்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. அவங்களுக்கு மார்னிங் பண்ணும்போது அவங்க ஒய்ஃபோட வந்தாரு. ஓ சென்னை சர்ப்ரைஸா, ஓகே ஓகே சூப்பர், நல்லா பண்ணி கொடுத்தீங்கன்னு போயிட்டாரு. ஸோ அவங்க ஒய்ஃப்க்கோ கேர்ள் ஃப்ரெண்டுக்கோ வந்து எங்ககிட்ட தான் ஈவெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தனித்தனியா எங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எங்ககிட்ட நிறைய கிளைண்ட் ஹேண்ட்லிங் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 பேரையும் ஹேண்டில் பண்ணது வேற வேற பொண்ணுங்க. எங்களுக்கு எப்போ தெரியும்னா 2 பேரும் ஒரே ஆள்னு, இப்போ வீடியோஸ் 2 வீடியோஸும் எடிட்டிங் டெஸ்க்கு வந்துருச்சு. வேற வேற பொண்ணுங்க இருக்காங்க, ஒரே ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அப்போதான் நாங்கள் ரிலேட்டே பண்ணிட்டோம். அப்புறம் அவர் வந்து ஈவெண்ட் எக்ஸிகியூஷன் பிளேஸ்ல இருந்தவங்க கிட்ட இந்த வீடியோ போஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, வெளியவே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்புறம் கிளைண்ட்டுக்கு மட்டும் வீடியோ கொடுத்துட்டோம். ஓகே, இந்த மாதிரி நிறைய நடக்கும். அவங்க வருவாங்க. ஒரு வாட்டி வந்து ஒரு சர்ப்ரைஸ் பண்ணும்போது ப்ரொஜெக்டர்ல வீடியோ போட்டிருந்தோம். வீடியோவில் பார்த்தா அவங்க ஒய்ஃப் விஷ் பண்ணுறாங்க, ஆனால் இங்கே வந்தது வேற ஒருத்தவங்க. நாங்கள் ஆக்சுவலி இவங்க தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நினச்சிக்கிட்டோம். அப்புறம் பார்த்தா இல்லை அவரோட எக்ஸு போல, இந்த 96 ராம்ஜானு ஸ்டோரி மாதிரி இது நடக்கும். அதில் எங்களுக்கே தெரிய வராது. நான் எங்க சொல்லவே மாட்டாங்க, சொல்ல முடியாது. பட் நாங்கள் போய் அவங்க ப்ரைவசிலையும் இது பண்ணிக்க முடியாது. ஸோ லைக் இந்த சம்பவம்லாம் கேட்கறதுக்கு கொஞ்சம் லைட்டா பதட்டமா இருக்கு. பட் எனக்கே அப்படிதான் இருக்கும் அப்பா. பட் யோசிச்சு பார்த்தேன், லைக் அந்த இடத்துல இருந்துட்டு இப்போ என்னடா இவங்கள பார்த்தோம் அப்படின்னு யோசிக்கிறப்போ எப்படி இருக்கும்னு. ஓகே, ஸோ வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. லைக் வந்து இது சூப்பர் ஃபன்னான ஒரு இன்டர்வியூவாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் ஈவெண்ட்ஸில் வந்து லைக் நம்ம வெளியிருந்து பார்க்குறத வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ அவ்வளோ ஃபன் மொமெண்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக உங்களோட ஜேர்னி இன்னும் பல மைல்ஸ்டோன் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு விஷ் பண்ணுறேன். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.